யோசிக்க தோணும். ஏன் ஆண்டவரை அலோவ் பண்ணிட்டார்? ஏன் ஆண்டவரை விட்டுட்டார்? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் புத்தியை கொடுக்கிறார், அறிந்து கொள்ள முடியாத கிருபை கொடுக்கிறார், அவரோட பேசும்படியா கிருபை கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் தேவ சமூகத்தில் கேட்டு அவர் உங்களோடு பேசி செய்தால் எந்த இடத்துலயும் நஷ்டத்துக்கு போக மாட்டீங்க, எந்த இடத்துலயும் விரயம் ஆக மாட்டீங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டுட்டேன், விரயமாயிட்டேன், ஏமாற்றத்தில் கடந்து போயிட்டேன், கர்த்தரை குறை சொல்லாதீங்க. அவர் நடத்தி வந்த பாதையில எந்த இடத்துல நான் ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ராவா போயிட்டேனா, எல்லை தாண்டி லிமிட் தாண்டி போயிட்டேனா, உங்களையே நீங்க ஆலோசித்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்பொழுது தெரியும் எந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைத்து இருக்கிறார், எப்படி நடத்துகிறார். ஒருவேளை யோபுவை போல சோதனைகளை கடந்து போலாம். அப்படி போகிற பொழுது அப்ப யோபு சொன்னது போல ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை சோதிக்கிறார். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். தயவு செய்து தேவனை குறை சொல்லுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்து கொண்டால் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாய், தேவனுக்கு பிரியமான மகளாய் நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை செய்வார். எந்த காரணத்தை கொண்டோ தேவனை குறை சொல்லாதீங்க. சகலமும் அவர்னால உண்டானது.